சிம்ம ராசி அன்பர்களே, ராசியில் ராசி அதிபதி சூரியன் ஆட்சி 2.11 இட அதிபதி புதன் ராசியில் 3.10 அதிபதி சுக்கிரன் கேதுவுடனும் 2ஆம் இடத்திலும் 12ஆம் அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடமும் 6ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். 4.9ஆம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11லும் 5.8ஆம் அதிபதி ராசிக்கு 10ஆம் இடம் குரு பகவான் உள்ளார். ராசிக்கு 6.7ஆம் அதிபதி சனி 7ஆம் இடம் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் ராசிக்கு 8ஆம் இடம் உள்ளார். கேது 2ஆம் இடம் உள்ளார். ராசி அதிபதி சூரியனால் உங்களுக்கு முன்கோபம் வரும். உடல் மனம் தைரியம் தரும். தந்தைக்கு உடல் நலக்குறைவு, தந்தை உறவுகள் சங்கடம் இருக்கலாம். புதன் ராசியில் உள்ளார். மனைவி வகை உறவுகளுடன் சங்கடம், நண்பர்கள் விரோதம் இவை நடக்கும். சிம்மராசிக்காரர்களாகிய தொழிலாளர்கள், பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் அனைத்து பிரிவினரும் இந்த பலன்கள் நடக்கும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனம் தேவை. 12ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் விவசாயிகள் நல்ல விளைச்சலில் பலன் அடைகிறீர்கள். கடன் தொல்லை, நோய் தொல்லை தீரும். உடல் ஆரோக்கியம் தரும். மனைவி வகையில் சிறு சிறு சங்கடம் இருக்கலாம். செவ்வாய் 4ஆம் இட பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க பண கஷ்டம், குடும்ப குழப்பம் தருவார். 7ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடம் பார்க்க புத்திரிகளால் பிரச்சனைகள் இருக்கும். 6ஆம் இடம் பார்க்க கடன் தொல்லை, நோய் பிரச்சனை தீரும். குரு பகவான் 5-8க்கு உடையவர். 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடம் பார்க்க ராசியினர் அனைத்து பிரிவினருக்கும் பண கஷ்டம் தீரும். குடும்பம் நிம்மதி பெறும். 7ஆம் பார்வை 4ஆம் இடம் பார்க்க வீடு, வாகனம் இவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும். தாயார் நலமாக இருப்பார். 9ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடம் பார்க்க கடன் தொல்லை, நோய் தொல்லை, தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள். சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்க மனைவி கணவருடன் பிரச்சனை செய்வார். பெண் சிம்மராசியாகில் கணவர் பிரச்சனை தருவார். இல்லை என்றால் உடல் நலம் கெடும். சனி 3ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடம். தந்தை உறவில் சங்கடம், சொத்து பிரச்சனைகள் நடக்கும். 7ஆம் பார்வை ராசியை பார்க்க மனக்குழப்பம், ஆரோக்கியம் கெடும். 10ஆம் பார்வை 4ஆம் இடம் பார்க்க வீடு, வாகனம் பிரச்சனை தரும். தாய் வழி சுகக்குறைவு, உறவு பகை தரும். ராகு 8ஆம் இடம் துன்பம், விரயம், நோய் தொல்லை தரும். கேது 2ஆம் இடம் பண கஷ்டம், குடும்பம் குழப்பம், சண்டை இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நீங்கள் வணங்கும் தெய்வம் சிவபெருமானை வேண்டி வணங்க துன்பம் தீரும். சுபம்.